மூகம் கரோதி வாசாலம் பங்கும். ஹரி ஓம் சாமிஜி, நமஸ்காரம். நல்லா இருக்கீங்களா? நல்லது. ஓ ஓ நல்லது. நள்ளிடம் நல்லா முடிஞ்சு. ஆத்ம ஞானம். ஆமாம் 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 ஆமாம். அடுத்து ஜூனில் நம்ம அது வச்சுக்கிறோம். ஜூன் மாதம் புத்தண்டி அந்த கேஸுக்கு தட்டுப்பாடுங்கிறாங்க. அது கொஞ்சம் ஃப்ரீ ஆகட்டும். ஆமாம், ஜூன் மாதம் நம்ம இதில் பிளான் பண்ணுறோம். நல்லது சார். அறிவோம். அது நமஸ்காரம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாத் தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதः ஸ்துன்வந்து திவ்யஸ்தவை வேதை சாங்கபத்ரக்கணோ மணிசதை காயந்தி யம் சாமகாம் தியானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினः யஸ்யான்னம் ந விதுர்புரா புரஹணாः தேவாய தஸ்மை நமः தேவாய தஸ்மை நமः. அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 13வது அத்தியாயமான க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் கிருஷ்ணர் க்ஷேத்ரஜ்ஞனை பற்றிய அறிவை பகவான் புகுத்துகின்றார். அதாவது ஞேயம் என்ற அர்ஜுனுடைய கேள்விக்கு பகவான் பதில் கூறினார். ஞேயம் என்றால் அறிய வேண்டியது. எப்படி அறிய வேண்டியது? எது அனைத்தையும் அறிகின்றதோ அதை நாம் அறிய வேண்டியது சொல்றார். க்ஷேத்ரஜ்ஞனையும் பிரம்மனையும் ஆத்மாவையும் ஒன்றாக ஐக்கியமாக அறிய வேண்டும். அதே இதில் மிக முக்கியம். ஆத்மான்னு ஒன்று இருக்குது, உடல்னு ஒன்று இருக்குது, அது தனியாக இருக்குது. அப்போ ஞேயம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு இருந்துடக்கூடாது. எப்படி அறியணும்? இருப்பது ஞேயம்தான். அது அறிவு சொரூபமாக இருக்கின்றது. குணமற்றதாக இருந்தாலும் அந்த அனைத்து குணங்களையும் விளக்குகின்ற அது நிர்குணமாக இருக்கின்றது. அந்த ஞேயம் எல்லா இந்திரியங்களின் வழியாக தன்னை விளக்கி காட்டுகின்றது. அது அந்த ஞேயம் பிளவுபடாதது. எதனால் பிளவுபடாதது? அதே இப்போ பார்த்து வர்றோம். அவிபக்தம் ச பூதேஷு. பிளவு எல்லா உயிர்களிலும் அந்த அறிய வேண்டிய பொருள் எல்லா உயிர்களிலும் பிரிவுபடாததாயினும் எல்லா உயிர்களிலும் பிரிவுபட்டது போல தெரிகின்றது. ஆகாசம் எப்பொழுதுமே பிளவுபடாதது. ஆனால் ரூமுக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது அந்த ரூமுக்குள்ளே பிளவுபட்டது போல அது தெரிகின்றது. எதனால்? அந்த உபாதியினுடைய அடிப்படையில் பிளவுபட்டது போல தெரிகின்றது. எப்படி கடாகாசம் மட ஆகாசம் பாங்கல்ல, குடத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் வெட்டவெளி ஆகாசம், எல்லா இடத்திலும் இருக்கின்ற ஆகாசம். ஆகாசம் எல்லா இடத்துலேருந்தே இருக்குது. ஆனால் ஏன் குடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசம்னு எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த குடம் என்கின்ற நாமரூபமாகிய உபாதியை வைத்து கொண்டு நாம் கூறுகின்றோம். எல்லா இடத்துலையும் வெட்ட வெளிதான். ஆனால் உள்ள வெளியேங்கிறது கிடையாது. நம்முடைய கோணத்தில் உள்ளே இருக்கின்றோம், வெளியே இருக்கின்றோம் என்று கூறுகின்றோம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம இங்கே உள்ளே இருக்கோம், ஆசிரமத்துக்கு உள்ளே இருக்கோம்.
ஆனால் அது வெளியே உள்ளவங்க அவர் காரு ஆசிரமத்துக்கு வெளியே இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் வெளியே உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, ஆசிரமம் வெளியே இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அது காரு இங்கே இருக்குது, ஆசிரமத்துடைய சுவரில் பக்கத்தில் வெளியே இருக்குது அப்படின்னு சொல்லுவார்கள். அது மாதிரி இந்த இடத்துல அவங்களுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ங்கிற உபாதியில் இது மாறுபடுகின்றது. என்னுடைய கருத்து. நம்ம ரூமுக்கு வெளியே கார் இருக்கணும். ஆனால் ஆசிரமத்து காம்பவுண்டுக்கு வெளியே இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, ஆசிரமத்துக்கு உள்ள கார் இருக்குங்கிறோம். இப்போ ஃபோன் பண்ணி கேட்டால் ஆசிரமம் கார் எங்கே வச்சோம், ஆசிரமம் உள்ளதே இருக்குது, பிள்ளையே நிப்பாட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க, வெளியே நிப்பாட்டிருக்கேன்னு சொல்லுவார்கள். ஆனால் நமக்கு அது உள்ள, அவங்களுக்கு வெளியே. அது மாதிரி எல்லா இப்போ எது வரையறுக்கப்படாததோ அதை உபாதியில் உள் வெளியேங்கிறோம். அதனால் இந்த அப்பிரத்யக் ஆத்மா, உள் இருக்கின்ற ஆத்மாவை நாம் உணர வேண்டும். என்ன அர்த்தம், உடம்பினுடைய அடிப்படையில் ஸ்டாண்ட் பாயிண்ட் சொல்லுவாங்க, அடிப்படையில் அது பிளவுபட்டது போல இருக்கின்றது. உண்மையில் இருப்பது ஒன்றே ஒன்றுதான். கயிறிலே பாம்பு போல இருக்குது. எப்படி இருக்குன்னு சொன்னால், கயிறிலே பாம்பு எப்படி கற்பனையாக இருக்கின்றதோ அது மாதிரி இந்த உலகம் மாயையினால் கற்பனை போல இருக்கின்றது. அதனால் எதையெல்லாம் பார்க்கிறோமோ, எதையெல்லாம் கேட்கின்றோமோ அது வெறும் கற்பனை. அதுக்கு அடுத்து சொல்கிறாரு, அப்போ சம்சாரம்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், உலகத்தில் வாழ்கிறது சம்சாரம் இல்லை, குடும்ப வேலைகளை செய்வது சம்சாரம் இல்லை, அதுதான் நான் என்பதுமே இதில் சம்சாரம். அந்த உண்மையை உணராததே சம்சாரமே ஒழிய, ஒரு வேலையை செய்வதோ ஒரு வேலையிலிருந்து விடுதலை அடைவதே மோட்சமோ என்பது இல்லை. உண்மையை உணர்ந்து புரிந்து நாம் மோட்சத்தை அடைய வேண்டும். இதில் சொல்றார், இது புரிந்தவர்களுக்கு அருகில் இருக்கின்றது. அந்த ஞேயத்திலிருந்து தான் புரியாதவர்களுக்கு அது தூரமாக இருக்கின்றது சொல்றார். யார் இதை புரிஞ்சாங்களோ அவங்களுக்கு, ஞானிகளுக்கு அருகில் இருக்கு, அஞ்ஞானிகளுக்கு இந்த ஞேயம் தூரத்தில் அறிய வேண்டியதாக இருக்கு சொல்றார். ஏன் ஞானிகளுக்கு மிக அருகில் இருக்கின்றது, நாமே ஞேய சுரூபம் என்று அறிந்ததுனால ஞானிகளுக்கு இந்த ஞேயம் மிக மிக அருகில் இருக்கின்றது. ஞேயம்னா பிரம்ம. இந்த ஞேயம்தான், மேலும் இந்த ஞேயம்தான் அனைத்து உயிர்களையும் தாங்குகின்றதுன்னு நம்ம பார்த்தோம். எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக அனைத்து உயிர்களையும் தாங்குகின்றன, என்ன படைக்கின்றதுன்னு அர்த்தம். அனைத்து உயிர்களையும் படைக்கின்றது. அது மட்டுமல்ல, கிரசிஷ்ணு விழுங்குகின்றது, நாசமாக்குகின்றது. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் சொல்லுவாங்கள்ல, அதையெல்லாத்துக்கு அதிஷ்டானம் இந்த ஞேயம்தான். அப்போ படைக்கலையானா பிரப விஷ்ணுச்ச, மேலும் இது படைக்கவும் செய்கின்றது. எது, அந்த பிரம்மமே. எப்படி கயிறு பாம்புக்கு படைப்பதாகவும் தாங்குவதாகவும் லயம் அடைவதாகவும் எல்லாத்துக்கும் எப்படி பாம்புக்கு கயிறு அதிஷ்டானமாக இருக்கிறது மாதிரி இந்த உலகம் அதிஷ்டானமாக இருக்கின்றது. பாம்பை படைக்கின்றோம், அதுக்கு எது அதிஷ்டானம், கயிறு. பாம்பிலேயே தங்குகின்றோம், அதிஷ்டானம் கயிறு. ஞானம் வந்த பின்பு
இது பாம்பல்ல கயிறு என்று உணர்கின்றோம். அதற்கும் அதிஷ்டானம் கயிறு. ஆக ஆத்ம ஞேயத்தை அறிந்தாலும் அறியாதவர்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் அதிஷ்டானமாக இருக்கிறது இந்த ஞேயம். அதை அறிந்தால் அதை அதிஷ்டானம்பாங்க. ஆதீனம் அதிஷ்டானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு எல்லா அந்த மடத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவர், சனாதன தர்மத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவர். அதே அதிஷ்டானம் ஆதீனம். இதில் மதத்துக்கு ஆதாரமாக இருக்கிறதுனால கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் ஆதீனமாக அதிஷ்டானமாக இருக்கிறது சொல்லுவார். அதே இந்த இடத்துல சொல்றாரு, எல்லா உலக அனைத்துக்கும் நம்முடைய உடலுக்குமே அந்த ஆத்மாதான் அதிஷ்டானமாக இருக்கக்கூடியது சொல்றார். அதே இந்த இடத்துல சொல்றார். அப்ப இது எல்லாமே என்ன உணர வேண்டும்? அனைத்தும் இந்த ஸ்லோகத்தில் வேதாந்தத்தினுடைய சாரம் முழுவதும் இதில் கூறப்பட்டு விட்டது. அனைத்தையும் அறிந்து அது அறிந்து கொண்டு அனைத்திலும் சம்பந்தமில்லாமல் இருக்கின்றது. அது மிக நுட்பமானது அப்படின்னா அது அப்போ அது இருட்டா, கண்ணுக்கு தெரிவது இல்லையே என்று கூறுகின்றோம். கண்ணுக்கும் இடத்துக்கும் அப்பாற்பட்டது என்றால் அப்போ அந்த ஆத்மா இருட்டு சொரூபமா இருள் சொரூபமா என்றால் இல்லை, அது ஜோதி ரூபமா இருக்குன்னு அடுத்த இந்த 17வது ஸ்லோகத்தில் சொல்றார். 17வது ஸ்லோகம் ஜோதி படிப்போம். ஜோதி சாமபி தத் ஜோதி ஜோதி சாமபி தத் ஜோதி தமச பரமுச்யதே தமச பரமுச்யதே ஞானம் ஞேயம் ஞானகம்யம் ஞானம் ஞேயம் ஞானகம்யம் இர்தி சர்வஸ்ய விஷ்டிதம் இர்தி சர்வஸ்ய விஷ்டிதம் தது அது ஜோதிசாம் அது ஜோதிஹி ஜோதிசாம் ஜோதிஹிங்கிறார். ஒளிகளுக்கெல்லாம் ஒளியானது அது ஜோதிஹி. இப்படி ஜோதிஷாம் அபி ஒளிகளுக்கெல்லாம் ஒளியானது ஒளியானதாகவும் இருக்கின்றது. எது? அந்த ஞேயம். அது சைதன்யம் சொல்லுங்க. அது சித்ஸ்வரூபம் இருந்து சத்து. ஆக்சுவலி சத்துனா அறிவு சொரூபம். அதே அந்த ஒளினா அந்த இடத்துல பார்க்கின்ற ஒளி, கேட்கின்ற ஒளி, நுகர்கி சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றமாக அது இருக்கின்றது. கண் எந்த ஒளியால் பார்க்கின்றதோ அது ஒளி. காது கேட்கின்றது, அந்த ஒளியாக அது இருக்கின்றது. தொட்டு நுகர்கின்றோம், அந்த ஒளி. கேட்டு மகிழ்கின்றோம், அந்த ஒளி. ஒளியும் ஒளியும் சொல்லுவாங்கள்ல, சவுண்டு, அந்த எல்லாமே அந்த ஒளியால் தான் இயங்குகின்றது. ஒளியை எழுப்புவதும் ஒளிகளுக்கெல்லாம் ஒளிதான். தூங்கும் பொழுது ஏதாவது சவுண்டு மெல்ல கூட்டா காது கேட்காது. ஏன்னா அந்த ஒளி மனதில் ஒடுங்கி விடுகின்றது. இறந்தவர்களை சத்தம் போட்டால் அது பேரை கூட்டா என்னன்னு கேட்க மாட்டாங்க. காரணம், அந்த ஒளிகளுக்கெல்லாம் ஒளியான மனதில் அந்த மனம் என்பது இல்லை. அதே ஒளிகளுக்கெல்லாம் ஒளி சொல்ற. இப்போ சூரியன் இருக்கு, சூரியன் அனைத்துக்கும் ஒளி ஒடுக்குறது. நம்ம பார்த்தா தெரியும். சூரியனாலதே அனைத்தையும் அனைத்து பொருள்களும் விளங்குகின்றது. ஒரு பொருள் இருட்டில் எதுவும் நமக்கு தெரியறதில்லை.
இருட்டில் ஏதாவது இருட்டு பொருள்கள் நமக்கு தெரிவதில்லை. அந்த இருட்டில் உள்ள பொருள்கள் தெரிய வேண்டும் என்றால் நம்ம ஒரு ஒளி தேவைப்படுது. அது எந்த ஒளியோ, லைட்டோ இல்லை செல் ஒளியோ இல்லை விளக்கோ சந்திரனோ அது தேவைப்படுது. அப்போ அந்த பொருளை விளக்குவதற்கு, ஜடமான பொருளை விளக்குவதற்கு ஒரு ஒளி தேவைப்படுகின்றது. ஆனால் ஒளியை விளக்குவதற்கு எந்த ஒளியும் தேவையில்லை. இப்போ விளக்கு இருக்குது, அந்த விளக்கை பொருத்திட்டு அந்த விளக்கை விளக்குறதுக்கு ஏதாவது விளக்கு தேவைப்படுதா? அது விளங்கா. எல்லாத்தையும் விளக்குறதுனால அது விளக்காம். அதனால் அந்த ஒளியை அனைத்து ஒளியையும் விளக்குவதற்கு ஒளி தேவைப்படுதா? இல்லை. அந்த விளக்கை விளக்குறதுக்கு ஒளி தேவையில்லை. ஏன்? அது நேச்சர், சுயமாகவே அது தன்னை விளக்கிக் கொள்ளும். சூரியன் அனைத்தையும் விளக்குகின்றது, அனைத்திற்கும் ஒளியாக இருக்கின்றது. அந்த சூரியனை விளக்குவதற்கு ஏதாவது ஒளி வேண்டுமா என்றால் இல்லை. அதுவாக இந்த இடத்துல ஆத்ம ஜோதிம்பாங்க. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை ஒளி வடிவமாக அந்த ஓம்கார ஒளியாக அது இருக்கின்றதுன்னு சொல்லுவாங்க. அது மகர ஜோதி. தீபம் ஏற்றுதல், விளக்கு ஏற்றுதல், அதே நமக்குள் அந்த ஆத்ம ஜோதி, சுயம் ஜோதி அப்படிமா. எது சுயமாக இயங்கி அனைத்துக்கும் ஒளியை கொடுக்கின்றதோ அது சுயம் ஜோதி. தானாக தோன்றியதுன்னு சுயம்பாங்க. இந்த இடத்துல ஜோதி. அந்த ஜோதியைக்கு எது அதிஷ்டானமாக இருக்கின்றதோ அது சைதன்யம், ஆத்ம ஜோதி சொல்லுவாங்க. சுயம் ஜோதி, பகி ஜோதி, அந்தர் ஜோதி, சொல்றது பரம ஜோதி, ஜோதிசாமபி சுயம் ஜோதி, அற்பெருண் ஜோதி, சிவ ஜோதி, மங்கள ஜோதி. அதனால் அதை விளக்குவதற்கு ஒளி வடிவமாக இறைவனை வணங்குகின்றோம். நதத்திர சூரியோ பாதன சந்திரதாரகம் நேமா வித்யுதோ பாந்தி உதோயம் அக்னிஹே அப்படின்னு வளர்க்குறோம். பகவானுக்கு கற்பூர ஆரத்தி பண்ணும்போது என்ன சொல்கிறோம்னு சொன்னால், சூரியனையும் நதத்திர சூரியோ பாதின சந்திரதாரகம், சூரியனையும் சந்திரனும் விளக்க முடியாத இந்த பிரம்மஜோதி, பிரம்மஜோதினாலனே சூரியன் சந்திரனை இயங்குகின்றது. இந்த அக்னி ஜோதினால நீயே சுயம் ஜோதிகி, இந்த அக்னி ஜோதினால உன்னை எப்படி விளக்க முடியும்? அதே புதோய அக்னி, புதன் அக்னி ஜோதினால உனக்கு எப்படி விளக்க முடியும்? எல்லா ஜோதியும் உன்னாலனே இயங்குகின்றது. இந்த அக்னியினால எப்படி விளக்க முடியும்? அதனாலவே அந்த எடுத்த உடனே விளக்கு பொருத்துதல், ஒளிகாட்டுதல், ஆரத்தி செய்தல் அனைத்தும் இதிலேயே அடங்குகின்றது. அதனாலவே ஆரத்தி பண்ணுறோம். இந்த ஜோதிக்குள் இறைவனை ஜோதி வடிவமாக நம்முள்ளே அனைத்து உலகத்திலும் படைத்து காத்தல், அழித்தல் அனைத்தையும் இயக்குகின்ற இறைவனை ஜோதி வடிவமாக காணுதல். இந்த இடத்துல ஒளினா எல்லா ஒளியையும் குறிக்கும், ஒளியையும் குறிக்கும், ஒளியையும் குறிக்கும். லாக்காரம் லாக்காரத்தையும் குறிக்கும். ரெண்டு ஒளியும் இருக்கும். அது அந்த காலத்தில் டிவியில் போடுவாங்க, ஒளியும் ஒளியும் அப்படின்னு போடுவாங்க. அது மாதிரி எல்லா ஒளிகளையும் இது குறிக்கும். தமிழில் ஒளி தேஜஸ் அப்படிமா. இந்த உடம்பு ஒளிமயமாக தேஜஸாக இருக்கிறதுக்கு
அந்த ஆத்ம ஜோதி பிரம்ம ஜோதின்னு அது காரணம். அந்த இறைவனை ஜோதி ரூபமாக வழிபடுகிறோம். அதனால் விளக்கு பொருத்துகிறோம், இரவானா விளக்கு பொருத்துகிறோம், ஆரத்தி பண்ணுறோம். எல்லாம் எதுக்குன்னா அது அப்படிப்பட்ட அந்த ஜோதி எது எப்படி இது எல்லாம் இப்படிப்பட்டதாக ஞானம் ஞேயம் ஞானகம்யம். ஞானம் அனைத்தையும் அனைத்துக்கும் அறிவாயும், ஞேயம் அந்த ஒளியானது ஞேயம் அறியத்தக்கதாகும், ஞானகம்யம் அறிவினால் அடையத்தக்கதாகவும், இறுதி சர்வஸ்ய விஷ்டிதம் எல்லாருடைய இதயத்திலும் அந்த ஜோதி விளங்குகின்றது. அதைத்தான் பகவான் இதில் கூறுறார். அது இந்த சுலோகத்தினுடைய சாரம். அது ஒளிகளுக்கெல்லாம் ஒளியானது, அது இருளுக்கு அப்பாற்பட்டது. இருளுன்னு சொல்லிடும்ல, அந்த இருளுக்கும் அப்பாற்பட்டது. இருளையும் அது விளக்குகின்றது. இருட்டா இருந்துச்சுன்னா அது விளக்குறது ஒரு ஜோதி. இருட்டா இருக்குங்கிறதே அந்த இருட்டா இருக்குங்கிறதே அந்த ஒளிதான் விளக்குகின்றது. நான் இருக்கிறேன் என்பதே அந்த ஒளிதான் விளக்குகின்றது. பார்க்கிற ஜோதியாகவும், கேட்கிற ஜோதியாகவும், அறிகின்ற ஜோதியாகவும் அது இருக்கின்றது. அதனால் இதற்கு சைதன்யம்னு பேர். சித் ஸ்வரூபம்னா அறிவு ஸ்வரூபம், ஒளி ஸ்வரூபமாக இருக்கின்றது. அதுதான் இருத்தலையும் நமக்கு பிரகாசப்படுத்துகின்றது. அறிவு ஸ்வரூபமாக அறிகின்றேன் என்பதையும் அதுவே பிரகாசப்படுத்துகின்றது. ஆனந்தத்தையும் அதுவே பிரகாசப்படுத்துகின்றது. அனைத்து அனுபவங்களையும் அந்த ஒளிதான் பிரகாசப்படுத்துகின்றது என்று, அது ஒளி வடிவமானது என்று பகவான் இதில் கூறுகின்றார். மீதியை நாம் நாளை சிந்திப்போம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜுக்கு ஒரு நமஸ்காரம். ஹரி ஓம்.